ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ரோஹன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் கனிவானவன், மகிழ்ச்சியானவன், மற்றவர்களுக்கு உதவ எப்போதும் ஆர்வமுள்ளவன். அனைவரும் போற்றும் ஒரு சிறப்பு குணம் அவனிடம் இருந்தது. அது என்னவென்றால், ரோஹன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டான். ஒரு நாள் ரோஹன் காடு வழியாக நடந்து கொண்டிருந்தபோது ஒரு சிறிய பையில் தங்கக் காசுகள் நிரப்பப்பட்டதைக் கண்டான். அவன் உற்சாகமாக இருந்தாலும் அந்த பையின் உரிமையாளர் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. உரிமையாளரை கண்டுபிடிக்க ரோஹன் முடிவு செய்தான். அவன் கிராமத்துக்கு சென்று, காட்டில் தங்கக் காசுகள் கொண்ட ஒரு பையைக் கண்டேன். யாரேனும் தொலைத்துவிட்டிருந்தால் என்னிடம் வந்து விவரியுங்கள் என்று அறிவித்தான். அவனுடைய நேர்மையைக் கண்டு ஊர் மக்கள் வியந்தனர். உடனே ஒரு முதியவர் அவனை அணுகி, என்னுடைய பொற்காசு பையை தொலைத்துவிட்டேன். அதில் சிவப்பு கயிறு கட்டப்பட்டுள்ளது என்றார். ரோஹன் பையை சரிபார்த்து சிவப்பு கயிறை பார்த்தான். அவன் சிரித்துக்கொண்டே முதியவரிடம் ஒப்படைத்தான். அந்த முதியவர் நன்றியில் மூழ்கி, நன்றி ரோஹன், என் குடும்பத்திற்காக நான் வைத்திருந்த சேமிப்பு இது என்றார். ரோஹனின் நேர்மையை ஊர் மக்கள் பாராட்டினர். முதியவர் ரோஹனுக்கு ஒரு சிறிய நாணயத்தை வெகுமதியாகக் கொடுத்தார். ஆனால் ரோஹன் பணிவாக மறுத்து, சரியானதைச் செய்வது எனக்கு சிறந்த வெகுமதி என்று கூறினான். அன்று முதல் அந்த கிராமத்தில் ரோஹன் ரோல் மாடலாக மாறினான். எல்லோரும் அவனுடைய நேர்மையை பாராட்டினர். மேலும் உண்மையாகவும் கனிவாகவும் இருப்பது எப்போதும் மகிழ்ச்சியையும் மரியாதையையும் தரும் என்பதை அறிந்தனர். கதையின் நீதி: நேர்மையே சிறந்த கொள்கை.